சும்மா காலங்காலமா ரெட்டாளைக்கு போட்டேன், உதயசூரிக்கு போட்டேன் என்னத்தை கண்ட? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது, எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது, உசுறு இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிக்குது. அடத்தோளா ரொம்ப நாளா நாங்க வாழ்நாள் முழுக்க நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம், நாங்க சுடுகாட்டுக்கு தான் போடுவோம், இதுக்கு தான் போடுவோம், உதயசூரியனுக்கு தான் போடுவோம், எங்களை தூக்கி சுடுகாட்டில் தான் போடுவோம்னு போட்டீங்க 60 வருஷமா. புரட்சியாளன் சேகுவேரா என் அன்பு சொந்தங்களே தன் நண்பர்களோடு உட்கார்ந்து அரசியலை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறான். அவன் அர்ஜென்டினா, ஆனால் அவன் போராடி செத்தது கியூபா விடுதலைக்கு. அவன் தான் சொன்னான், உலகத்தில் எந்த நாடு அவன்கிட்ட கேட்கிறான், இந்த கியூபா உன் தாய் நாடா, நீ அர்ஜென்டினா, நீ ஏன் தாய் நாட்டு இந்த கியூபா விடுதலைக்கு போராட வந்தா என்று கேட்கும்போது அவன் சொல்றான், உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குதோ அந்த நாடெல்லாம் என் சொந்த நாடு, என் தாய் நாடு என்று முழக்கத்தை முன் வச்சான். நாங்க எங்களுக்கு சொந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, இப்ப எவன் போராடி மீட்கிறது தான் தெரியல. அவன் தன் நண்பர்களோடு உட்கார்ந்து அரசியல் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் தந்தையார் கேட்டார், அவர் செல்வந்தர், நீ உன் நண்பர்களோடு சேர்ந்து அரசியல் பேசுவதை விட்டுவிட்டு படிப்பதில், அவன் மருத்துவம் படித்தான், டாக்டர், போய் மருத்துவம் படிக்கிற வேலையை பார் என்றார். அப்போது தன் தந்தையிடம் சொன்னான் அவன், நீங்கள் எல்லாம் உங்கள் நண்பர்களோடு அரசியல் பேசியிருந்தால் என் அப்பா என் தந்தையே உங்கள் மகன் இன்று அரசியல் பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்று சொன்னான். என் முன்னவர்கள், என் பெரியப்பன், சித்தப்பன், என் அப்பன், என் ஆத்தா, என் தாத்தன், என் பாட்டி, என் மாமன், மச்சான் எல்லாம் எங்களுக்கான அரசியலை நீங்கள் பேசியிருந்தால் செய்திருந்தால் உங்கள் பிள்ளைகள் இந்த நடு வீதியிலே இந்த வெயில் என்று கத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. நான் ஏன் கத்துகிறேன், நாங்கள் ஏன் இப்படி நிற்கிறோம், எங்களுக்கும் பின்னாடி வருகிற தலைமுறைக்கு இந்த கொடுமை, இந்த கேடுகட்ட ஆட்சி தொடரக்கூடாது, நீளக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருப்பது ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல, ஆட்சி முறை மாற்றத்திற்கு, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் உங்கள் பிள்ளைகள். இந்த கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம் புதிதாக புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்க கல்வி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பார்க்க வேலை இல்லை, படுத்து செய்து கொள்ள மருத்துவம் இல்லை, பயணிக்க பாதை இல்லை, உண்பதற்கு நல்ல நஞ்சில்லாத உணவு இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை. என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை இது? ஓ மலையை வெட்டி ஏத்துறான் பார்த்துக்கிட்டு இருக்க, அது வேற என்ன கல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பூமி தாயின் மார்பு, மலை இல்லைன்னா ஒரு நிலம் பாலைவனமாகிருங்கிற அறிவியல் உயிரில் உண்மை தெரியாத உங்ககிட்ட பேசி என்ன பண்றது? மலையில நாடு என்ன ஆகும்? அதை உன்னால உருவாக்க முடியுமா? முதலமைச்சர் கையெழுத்து போட்டா மலை வளர்ந்துருமா? கையெழுத்து போட்டா மலையை வெட்டி எடுக்க முடியும், மலையை கட்டி எழுப்பிட முடியுமா? இதை அறிவு இருக்கிறவன் செய்யற செயலா? நீரை பூரா உறிஞ்சி உறிஞ்சி விற்கிற முதலாளி யாரு? அரசாங்கத்துக்கு கிடைக்காத நீர் முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? ஏப்ரல் மேல நம்ம ஆத்தாள் அப்பெல்லாம் குடத்தை வச்சு காத்திருக்கும் போது அழைச்சு பேசினா குடுவ குடையா கொண்டாந்து இறக்குறான் இந்த முதலாளி, அவனுக்கு மட்டும் தண்ணி எங்க கிடைக்குது? எங்க கிடைக்குது? தண்ணீர் ஒரு வியாபார பொருளாக மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாறிவிட்டால் அந்த நாடு நாடா? அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காக்கும் மருத்துவமும், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் ஒரு சந்தை பொருளாக விற்பனை பண்டமாக மாறிவிட்ட நாடான் அது சுடுகாடா? தண்ணீர் உங்களுக்கு மட்டுமானதா? கல்வி மருத்துவம் நீங்க பாத்துக்கிறீங்க, மருத்துவம் கட்டி பள்ளிக்கூடம் கட்டி படிச்சுக்கிறீங்க, ஆனா நீர் உங்களுக்கு மட்டுமானதா? அது உலக உயிர்களின் பால் இல்லையா? அது தேவை இல்லையா? இப்ப நாம இந்த கடையில போய் ஒரு தண்ணி வாங்கி குடிச்சிடறோம், ஒரு பாத்திரல கொடுங்கன்னு குடிச்சிடறோம். அப்ப மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் என்கிற ஒருத்தர் மூளையிலேயாவது இந்த சிந்தனை வேண்டாமா? 400 அடி 500 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சிடுற, போர்வெல் போடுற, ஆழ்குழாய் கிணறுல உறிஞ்சிடுற. இந்த மரம் எப்படி 400 அடிக்கு வேற கிடப்பும்? சிந்திச்சிருக்கியா? என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? சரி, கொக்கு, குருவி, நாய், நரி, ஆடு, மாடு, யானை, புலி, சிங்கம், தேனீக்கள், சிட்டு இதெல்லாம் எங்க போய் குடிக்கும் என்னைக்காவது யோசிச்சியா? அதெல்லாம் செத்தா நீ எப்படி வாழ்வ? உனக்கு பல்லுயிர் சூழல்னா தெரியுமா? பயோடைவர்சிட்டினா என்னன்னு தெரியுமா? உயிர் சூழல் என்றாது உனக்கு என்னன்னா தெரியுமா? ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னப்பட்ட உயிரியல் தொடர்பு தான் இந்த உலகம். காக்க, குருவி செத்தா என்னன்னு, மலையில காடுகள்ல இதெல்லாம் வளர்த்தது நீனா, நம்ம பாட்டனா, நம்ம அப்பனா, தாத்தனா? அவ்வளவும் பறவைகள் நட்டது அந்த விதையை போறான். விதை தூவும் தூதுவர்கள் பறவைகள். அது சாப்பிட்டு அங்கங்க போய் கழிவை போட்டு காடை உருவாக்குச்சு. நீரின்றி அமையாத உலகம்னா காடின்றி அமையாது இல்ல நீரு. மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றல் உலகத்திலே மலை மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
எல்லா உயிரினமும் அன்பு சொந்தங்களே நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரங்களும் செடி கொடிகள் மட்டும்தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இது உயிரியல் அறிவியல் உண்மை. அப்படின்னா இந்த இயற்கையின் முரண் இல்லாத எந்த உயிரினும் வாழ முடியாது. நம்மள மாதிரி அதுவும் ஆக்சிஜனை சுவாசிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டா நிலைமை என்ன ஆகுறது? ஒருத்தன் உயிரோடு செத்து போயிருவான். அப்ப இந்த இயற்கையின் அரிய அருங்கொடை படைப்பை போற்ற தெரியாத மனிதன் எப்படி எப்படி மலையை பேசுறான், மரத்தை பேசுறான், ஆடு மாட்டை பேசுறான். ஆடு மாடும் உனக்கு நான் ஆடு மாடு அற்ப உயிரா தெரியுது. உன்னை வச்சுக்கிட்டேன்னா காசு கொடுப்பானா? நீ வங்கியில் அடமான பொண்ணினா காசு கொடுப்பானா? மொபைல் பேங்க்ங்கிறான் எல்லா அறிஞனும். நடமாடும் வைப்பகம்ங்கிறான். ஒரு ஆடுங்கிறது 1 லட்சம் ரூபாய், ஒரு ஆடுங்கிறது 50,000 70,000. அப்போ ஒரு ஆடுங்கிறது 50,000 நீ நிலையான வைப்பு தொகையில் போட்டிருக்கிறாய், பிக்சட் டெபாசிட்ங்கிறான். ஆடும் மாடும் நடமாடும் வங்கி மொபைல் பேங்க்ங்கிறான். நம் செல்வம் இல்லையா? என்ன உனக்கு தெரியுது? ஒரு கிலோ கறி 1000 ரூபாய்க்கு தாண்டி போயிருச்சு. உனக்கு பால் குடிக்கிற பால் எங்கிருந்து வருதுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கியா? ஒரு நாடு ஆவின் பால் விக்குது, பால் இருக்கு. எங்க பசு பசு எங்க எங்க? பால்வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பால் இருக்கு. வளம் எங்கே? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடை எங்கே? உனக்கு பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டிருக்கியா? நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? உனக்கு பால் ஆந்திராவில இருந்து வருது. ஏன் வருது? ஏன் வருது? அவனுக்கு நல்ல ஆத்தாளுக்கு அப்பன் இருந்த ஆள்றான், ஆடு மாடு வளர்க்குறான், உனக்கு கொடுக்குறான். நீ ஆடு மாடு வளர்க்கறது அசிங்கம், பால் குடிக்கிறது நல்ல பெருமை. எப்படி? இது ஒரு கேவலம் இல்லையா? இது ஒரு கேவலம் இல்லையா? பைத்தியக்காரன். இப்படிலாம் சிந்திப்பாயின் தான் நபிகள் நாயகம் மேய்ச்சாங்க, இயேசுபிரான் மேய்ச்சாங்க, பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சாரு, எல்லாரும் ஆடு மாடு மேய்ச்சாங்க. உனக்கு ஆடு மாடு மேய்க்க கஷ்டங்கிற, ஆனா கறி திங்கிறது இனிக்குதுங்கிற, பால் குடிக்க இனிக்குது, நெய் தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட வெண்ணெய்களுக்கு இனிக்கும். ஆடு மாடு வளர்க்கறது அவமானம். இது ஒரு கேடுகட்ட மனநிலை, கேடுகட்ட மனநிலை. அவன் பரிசு பொட்டணம் கொடுக்குறான், 1000 ரூபாய் கொடுக்குறான்னு பார்த்தா என் ஆத்தால போய் அண்ணன்ல அடிச்சு புடிச்சுக்கிட்டு போய் நிக்குது. ஒரு சோத்து டப்பா கொடுப்பான். சோற எவன் கொடுப்பான்? விவசாயி தான் கொடுப்பான். டிஃபன் கேரியர் கொடுப்பான், வாங்கி வச்சுப்ப. அங்க உள்ள வைக்க டிஃபன் எவன் கொடுப்பான்? அது விவசாயி தான் கொடுப்பான். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்கா விவசாயிக்கு ஓட்ட போட்டு நாட்டை காப்பாற்றுற வேலையை பாருங்க. சும்மா காலங்காலமா ரெட்டாளைக்கு போட்டேன், உதயசூரிக்கு போட்டேன் என்னத்தை கண்ட? முத வந்து குடும்ப தலைவிக்கு 1000னா 1000 ரூபாய்க்கு வக்கில்ல எங்க ஆத்தாளுக்கு கொடுத்த. அப்புறம் அடுத்த 5 ஆண்டு வரும்போது 2000 தரம்ன்ற. அதை வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வளர்ச்சியில வருது. நல்ல ஆட்சி கொடுத்தால் எதுக்கு காசு கொடுக்க வர்ற நீ? எதுக்கு? உங்கள் முன்னால் நிற்கிற மகன் சீமான் யார்? அமைச்சர் மகனா? இதில் முதலமைச்சர் வாரிசா? அப்பா செத்தா மகன், மகன் செத்தா பேரன், அப்படியா? இல்ல ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியை பிரிச்சுக்கிட்டு வந்தவனா? இல்ல பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி பணத்தை ஒதுக்கி வச்சு அதை பாதுகாக்க அரசியலுக்கு வந்தவனா? இல்லை. எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என் இனம். ஒரு இனம் என்றைக்கு ஒரு நாடு அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடையுமோ அன்னைக்குத்தான் அது முழுமையான விடுதலையை அடையும். அந்த விடுதலை அடைவதற்கு போராடியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி இந்த நாடுகள் அழித்து முடித்தது. அதிலே 1,70,000 மக்கள் ஈராண்டுக்குள் கொண்டு குவிக்கப்பட்டோம். அந்த பிணத்தின் குவியலுக்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட மகன்தான் உங்கள் முன்னால் நிற்கிற மகன். நான் தாயின் தாலாட்டில் வளர்ந்தவில்லை. செத்துப்போன பிணத்தை கட்டிப்பிடித்த அழுத என் தாய் தந்தையர் சிந்தி கண்ணீரிலும் ரத்தத்திலும் கரு கொண்ட பிள்ளைகள். அவர்கள் அழுத ஒப்பாரியின் ஓலத்தை கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எதற்காக எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் நிற்கிறேன்? கூட்டணி நோட்டணி எல்லாம் ஏமாற்றுவது. ஓட்டுக்காக நிற்கிறவன் யார், நாட்டுக்காக நிற்கிறவன் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாதா? உங்கள் வாக்கை குறிவைப்பவன் எவன், உங்கள் வாக்கை பற்றி கவலைப்படும், வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவன் எவன் என்று கூட உங்களுக்கு தெரியாதா? அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு எளிய மகன் வந்து இன்னைக்கு கத்தி 15 ஆண்டுகளாக மூச்சையை பேச்சாக்கி ரத்தம் வேர்வையாக சிந்தி ஓட தொண்டை வறண்டு இரு சுவரிலும் ரத்தம் கசிய கத்தி உணர்வு சூடை ஊட்டி மான தமிழ் மக்களை ஒன்று திரட்டி 36 லட்சம் வாக்கை இந்திய நாடாளுமன்றத்திலே தொட்டு அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறேன் என்றால் இன்னும் தன்மானமிக்க தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சியும் விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று உங்கள் மகன்தான். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது,
அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது. அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது. எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது. உசுறு இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிக்குது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. கட்டிய கோவனமும் களவாடப்படுவதற்கு முன்பே என் அன்பு தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறான் எங்களுடைய தலைவன். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறையன்பு. அறிவார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களை ஆழ்ந்து இந்த தேர்தலை கூர்ந்து கவனித்து எந்த பிள்ளைகளிடத்திலே நாடு இருந்தால் நாடும் மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும், இந்த நாடு வளர முடியும் என்று நம்பிக்கை வருகிறதோ அவர்களுக்கு கொடுங்கள். எங்களுக்கே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்கள் மகன் கேட்கவில்லை. இத்தனை காலமும் செலுத்தி பார்த்து விட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே 5 ஆண்டு வாழ்ந்து விட்டீர்கள். அவர் அப்பாவுடைய ஆட்சியிலே பல முறை வாழ்ந்து விட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் வாழ்ந்து விட்டீர்கள். அவர் வழியிலே வந்த எடப்பாடி ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி இந்த ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்களேன். இந்த நாட்டில் இந்த உலகத்தில் தலை சிறந்த நாடாக மாற்றவில்லை என்றால் மரத்திலே கட்டி வச்சு அடியுங்களேன். எதற்காக நாங்கள் இந்த வேலை செய்ய வேண்டும்? என்ன எதிர்பார்த்து செய்கிறோம்? பணமா? கூட்டணிக்கு வந்தால் பல ஆயிரம் கோடி தருகிறேன் என்கிறார்களே. பதவியா? கூட்டணிக்கு வந்தால் துணை முதல்வர் தருகிறான் என்கிறார்களே. அப்ப ஏன் நாங்க போகல? ஏன் போகல? நல்லது செய்ய வேண்டும் என்றால் இவர்களோடு சேர்ந்து எந்த நல்லதை செய்ய முடியும்? இவர்களை எல்லாம் ஒழிக்காமல் ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பீர்கள்? எப்படி ஒழிப்பீர்கள்? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு சொந்தங்கள், ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலிலே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். என் அன்பு சொந்தங்களை, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். அணைக்கட்டு தொகுதியிலே போட்டியிடுகிற நார்உயிர் தம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். 234 தொகுதிகள். உங்கள் மகன் தனி விமானத்திலேயோ ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி போய் பரப்புரை செய்கிறவன் இல்லை. தெருவாக பேசி போகணும். 234 தொகுதிகளையும் பேசுவதற்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால 2-3 தொகுதி இணைச்சு போட்டு நான் இருக்கிறதுல முன்கூட்டியே வேலையை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். அவங்களுக்குள்ள யாரோட சேர்றது, யாருக்கு எந்தெந்த சீட்டுன்னு பிரிக்கிறதுக்குள்ளே மண்டை காயுது. எனக்கு கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லா முடிவு. எந்த குழப்பமும் எனக்கு இல்லை. இந்த இடத்துல நீ நிக்கிற, இந்த இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. போட்டா போடுங்க, போடலைன்னா போங்க. என் பிறவி கடமை, நான் கத்திக்கிட்டு செத்தாது போறேன். ஆனால் நல்லது நடக்கணும்னா இந்த மகனின் கையை இருக பற்றி கொள்ளுங்கள். அதனால அணைக்கட்டுக்கு தனியா நீங்க என்ன சொல்றது, இது வேலூருக்கு தனியா, காட்பாடிக்கு தனியா என்னால பேச முடியல. ஆனால் நான் முன்னாடி நிக்கிற உங்களுக்கு மட்டும் பேசல, இந்த வேலூருக்கு மட்டும் பேசல, மொத்த ஊருக்கும் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, இந்த மகன்கள், இந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற கருத்துக்களை, அரசியலை ஆழ்ந்து கவனிங்கள். சரியா இருந்தால் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செல்லுங்கள். இல்லை என்றால் அந்த சனியனையிலே கட்டிப்பிடிச்சு அழுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.